டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் இன்று எடப்பாடி பழனிசாமி தனியாக 1 மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதிமுக நிர்வாகிகளுடன் சென்ற அவர்கள் அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு தனியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பாக கருத்து தெரிவிப்பதற்காக இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். பிரியன், இது தொடர்பான உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பா. அதாவது எடப்பாடி அவர்களுடைய இந்த டெல்லி விசிட் ரொம்ப முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒருங்கிணைப்புக்காக குரல் எழுப்பிய செங்கோட்டையனோட பதவிகளை எடப்பாடி பறிச்சிட்டார். பறித்த பிறகு எடப்பாடியை அமித்ஷா சந்திச்சிருக்கார். ஸோ அந்த சந்திப்புன்றது எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சந்திப்பு. ஸோ ஆனா எடப்பாடினால செங்கோட்டையன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல. ஸோ எக்ஸாக்டா டெல்லியில அமித்ஷா என்ன பேசினார் செங்கோட்டையன்ட்ட, இல்ல அவங்க அமித்ஷா தரப்புல என்ன நினைக்கிறாங்க ஒருங்கிணைப்பை பத்தி போன்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக தான் எடப்பாடி இப்ப சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்புல இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி நேற்று பொதுக்கூட்டத்துல பேசும்போது துரோகிகளுக்கெல்லாம் இனிமே இடம் கிடையாது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இனிமே ஓபிஎஸ்க்கோ தினகரனுக்கோ என்டிஏலையோ இல்ல அதிமுகலையோ இடம் கிடையாதுன்றத, சசிகலாவுக்கோ அதிமுகலையோ இடம் கிடையாதுன்றதுல தெளிவுபடுத்திட்டார். இன்னைக்கு அவர் போயிட்டு அதே விஷயத்தை தான் அமித்ஷாத்தையும் வலியுறுத்தி இருப்பார் என்பது என்னுடைய கருத்து. பாஜகவுடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, கூட்டணியை பலப்படுத்தணும், அதிமுக தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய பாயிண்டா இருக்கு. ஆனால் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து இதே ஸ்டாண்டில் உறுதியா இருந்தாருன்னா, ஓபிஎஸ்சியோ தினகரனையோ என்டிஏல சேர்த்துக்க மாட்டோம் அல்லது அதிமுக சேர்த்துக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்தாருன்னா கண்டிப்பா பாஜக ரொம்ப வற்புறுத்த மாட்டாங்க. சரி, நீங்க உங்க இஷ்டப்படியே பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இதே பாஜக எந்த கூட்டணியும் இல்லாம இதே பாஜக அதிமுக மட்டுமே யாரும் எந்த கட்சியும் சேராம தேர்தலை சந்திச்சா பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பாஜகவை பொறுத்த மட்டும் 26 தேர்தலை விட 29 தேர்தல் தான் முக்கியம். ஸோ எடப்பாடியோட இஷ்டத்துக்கே விட்டுட்டு நீங்க என்ன வேணா உங்க கட்சி விஷயத்துல நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்னாங்கன்னா அவர் இதே மாதிரியே தேர்தலை சந்திக்க போனோம்னா பின்னடைவை சந்திப்பார். அப்போ அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை கட்சியை எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால பாஜகவை பொறுத்த மட்டும் இனிமே அதிமுகவுடைய உட்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டாங்க அல்லது ஒருங்கிணைப்பு போன்ற விஷயங்களை யார் எடுத்துன்னு வந்தாலும் இனிமே கேட்க மாட்டாங்கன்றதான் என்னுடைய கருத்து. அதுக்காக தான் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் எடப்பாடி இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே சமயம் அவங்க கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான விஷயங்களையும் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு இனிமே கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில மற்ற கட்சிகள் சேருன்றதை பொறுத்து இருந்தான் பார்க்கணும். ஆக்சுவலா பிரியன், ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் ஆகியோரை அதிமுகவில் இணைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் இவ்வளவு நாட்களாக இபிஎஸ் தெரிவிச்சிட்டு வந்திருந்தாரு. இந்த நிலையில அமித்ஷாவுடன் இன்று இபிஎஸ் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கார். இது என்ன மாதிரியான தாக்கத்தை அதிமுகவில் ஏற்படுத்தும் பிரியன்? இபிஎஸ் எந்த விதமான ஒரு மனமாற்றமும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அவர் நேற்று இரவு அவ்வளவு சீரியஸா அவர் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவரை பொறுத்த மட்டும் இனிமே ஓபிஎஸ்க்கோ சசிகலாவுக்கோ இல்ல தினகரனை என்டிஏக்குள்ள சேர்க்கிறதோ இல்ல செங்கோட்டையனோட மீண்டும் ஒரு நல்லொரு வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்போ கொஞ்சம் கூட இல்லை. இன்ஃபேக்ட் நாளைக்கு அவர் செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர் பதவி இதுல பொறுப்பு கூட நீக்கலாம் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆக்சுவலா அதனால அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இப்போ எலெக்ஷன்ஸ்ல நேற்று அவரே பேசின மாதிரி ஆட்சி எங்களுக்கு முக்கியம் இல்லை, தன்மானம் தான் முக்கியம் எல்லாம் நேற்று பேசியிருக்காரு. அதனால இதே பலவீனமா இருக்காரோ இல்லையோ அவர் இதே மாதிரியே தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாருன்னு தான் கருதுறேன். எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வருதோ அந்த கட்சிகளை சேர்த்துட்டு இதே மாதிரி பாஜகவோட இணைந்துதான் தேர்தலை சந்திப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். யாரையும் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதே கூட்டணி போறோம்னு அவர் நினைக்கிறாரு. அவங்களை சேர்த்துட்டா மேலும் கட்சியில குழப்பம் வரும், தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வரும்னு அவர் நினைக்கிறார். ஸோ அந்த பாயிண்ட்ல இருக்கும்போது இனிமே ஓபிஎஸ்ஓ இல்ல சசிகலாவோ இல்ல தினகரனோ இல்ல செங்கோட்டையனோ அவர்களது தனிப்பாதையை பார்த்து கொண்டு போவது நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டை தொடர்ந்து பாஜகவோட விளையாட வேண்டாம் அல்லது எடப்பாடியோட விளையாட வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. ஆக்சுவலா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.